அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிஜேபி என்ற பாசிச கட்சி இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய செயல்பாடுகளை மிகப்பெரிய அளவிற்கு கட்டவிழ்த்து விட்டு வருவதை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். அதுல கடந்த வாரம் இவர்களுடைய உண்மை முகம் எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட ஒரு முகம் என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது மோடி செய்யக்கூடிய கேடுகட்ட செயல்பாடுகளை இந்த 500-1000 ரூபாய் நோட்டு விஷயத்துல எந்த மாதிரி நாடு அழிவு பாதையில நோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்பதை பலரும் பல்வேறு விதமான முறையில அம்பலப்படுத்தி வருகின்றார்கள், பல்வேறு ஆதாரங்களை வைத்து. அதுல இந்த ஜோதிமணி என்ற காங்கிரசினுடைய ஒரு பெண் சகோதரி, அந்த பெண்மணி மோடியினுடைய செயல்பாடுகளை அம்பலப்படுத்தி அவங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க. போட்டா இதை இவர்கள் ஜீரணிக்க முடியவில்லை. பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, கருத்தால் எதிர்கொள்ள மாட்டார்கள். வேற மாதிரியான குறுக்கோலில போய் இப்படி கருத்து சொல்லக்கூடியவர்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்குவதுதான் இவர்களுடைய ஒரு கேடுகட்டத்தனம். அந்த அடிப்படையில் அந்த ஜோதிமணி என்ற அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஜோதிமணி என்ற அந்த பெண்ணுடைய போன் நம்பரை எடுத்து, அந்த போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து, வாட்ஸ்அப் நம்பரை இவர்களாக ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆபாசமான முறையில அருவருக்கத்தக்க வகையில கேடுகட்ட வாசகங்களை வச்சு திட்டுறது. அந்த பெண்ணுடைய நம்பரையும் சேர்த்து இணைத்து விட்டு அதுல பாத்தீங்கன்னா சொல்ல நாக்கூசக்கூடிய விதத்துல பொது மொழியில பேசவே முடியாது அதை பத்தி. அப்படிப்பட்ட வாசகங்களால பெண்ணுடைய பாலியல் உறுப்புகளை சொல்லி அவ்வளவு மோசமான முறையில திட்டி அந்த பெண்மணியை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க, கேடுகட்ட முறையில திட்டுறான். என்னடா அப்படின்னு பார்த்தா, கடந்த வாரம் தான் ஒரு பெண்மணி பிஜேபியில இருந்து ஒரு பெண்மணி வெளியே வந்தாங்க. வெளியே ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்படி பிஜேபியையும் மோடியையும் விமர்சனம் செய்யக்கூடியவர்களை ஆபாசமான முறையில திட்டுவதற்காகவும் அவர்கள் மேல் அவதூறு சொல்வதற்காகவுமே தனி ஒரு பிரிவு வச்சு நடத்துறாங்களாம். ஆபாச பிரிவு அதுக்கு பேரு. அசிங்கமா திட்டக்கூடிய பிரிவு, அவதூறு சொல்லக்கூடிய பிரிவு. இதுக்குன்னே தனியா போய் சம்பளத்துக்கு ஆள் போட்டு வச்சிருக்காங்க. ஆள் போட்டு பல குழுக்களா பல ஆட்களை செட் பண்ணி வச்சுக்கிட்டு யாரு கருத்து சொல்றாங்களோ அவங்களுடைய அந்த பேஜ்ல போய் கேடுகட்ட முறையை திட்டு. அப்ப விக்ஸ் ஆயிடுவானா இல்லையா? அவனுடைய தாய், அம்மா, தங்கச்சி, அக்கா, பொண்டாட்டி எல்லாரும் இழுத்து திட்டினா என்ன ஆகும்? பேச பயந்துட்டு ஓடிடுவாங்களா இல்லையா? இப்படிலாம் திட்டுறாங்க, ஏதாவது மன உளைச்சல் ஏற்படுது. இந்த மாதிரியான வேலையை செய்வதற்காகவே ஒரு குழு அமைச்சு அதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க இவங்க. அத அந்த பெண்மணி ஒரு பெண்மணி என்ன செஞ்சிருக்காங்க, இந்த அமீர் கான் ஒரு செய்தியை சொன்னாரு. இந்த மாதிரி நாட்டுல சைப்புத்தன்மை இல்லாம போச்சு அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாரு. என்னுடைய மனைவி இந்த நாட்டிலேயே வாழ பயப்படுறாங்க. உடனே கிளம்பிட்டாங்க, பாகிஸ்தானுக்கு ஓடு, அப்பனா சாவு, இந்த நாட்டுல இருக்காது அப்படின்னு சொல்லி பேசினா. எல்லாமே இவங்க பார்த்த வேலைதான். இது அந்த அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சம்பளத்துக்கு வேலைக்கு ஆளை பிடிச்சு இன்னைக்கு அமீர் கானை திட்டணும், இன்னைக்கு இந்த குரூப்பை திட்டணும், இன்னைக்கு இந்த காங்கிரஸ்ல உள்ள இந்த பொம்பளையை திட்டணும்னு வேலை. எப்படின்னு பாருங்க, எவ்வளவு பெரிய கேடுகட்ட வேலைன்னு பாருங்க. இதுக்கு காசு கொடுத்து மோடியை போல்றதுக்கு தனியா காசு கொடுத்து அவரை இவரெண்டு வந்துகிட்டு போல்றதுக்கும் அப்படியும் ஆள் வச்சிருக்காங்க. மோடியை திட்டக்கூடியவர்களை விமர்சிக்கக்கூடியவர்களை எதிர்த்து திட்டுவதற்கு தனியா ஆள் வச்சிருக்கலாம். ஆள் வச்சு இது போன்று அப்படி ஒரு பொம்பளையை வச்சு திட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பெண் என்ன செஞ்சிருக்காங்க, அமீர் கான் நான் ரொம்ப மதிச்சுக்கிட்டு இருக்கேன், இவரை போய் இப்படி திட்ட சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெளியே வந்துதான் அது ஒரு தனி புத்தகமே போட்டு அம்புடைய ஆதாரத்தை ஃபுல்லா வெளியே விட்டுருச்சு. இப்ப இந்த ஜோதிமணி விஷயத்துல இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. அவங்க அந்த மோடியை பத்தி பேசினவனையுமே மோடியை பத்தி எழுதினவனையும் என்ன செய்யறாங்க, கண்ணா பின்னாடி மோசமான இதுல திட்டி கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜோதிமணி என்ற சகோதரி அம்புட்டையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க இவன் என்ன மாதிரிலாம் திட்டிருக்காங்கன்னு சொல்லி பொது வெளியில போட்டு விட்டாங்க. பேஸ்புக்ல போட்டு விட்டவனையும் அதை நியூஸ் 7ல இருந்து விகடன்ல இருந்து அதே மாதிரி புதிய தலைமுறை எல்லாமே டோட்டலா அனைத்து பத்திரிகைகளும் இதை ஒரு பெரிய செய்தியா போக்கஸ் பண்ணி போட்டு விட்டாங்களா. இப்ப தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆகா என்னடா இது இப்படி கேவலமா போச்சே, நம்மளுடைய வண்டவாளம்லாம் வெளியே வந்துருச்சே என்று இவர்கள் கூணி குறியக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்றால் இதுதான் பிஜேபியினுடைய வேலை. யாராவது ஒரு செய்தியை சொன்னா கருத்தால் எதிர்கொள்ளணுமா இல்லையா? அப்படி கருத்தால் எதிர்கொள்ளாமல் இப்படி பெண்களை கேவலப்படுத்தி பேசக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய நிலைமை போகின்றது என்றால்
அப்ப இது எவ்வளவு பெரிய கேவலம். பிஜேபியினுடைய மாநில தலைவி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பொம்பளை தானே, அந்த தமிழிசை சவுந்தரராஜனுடைய நம்பர் எடுத்து இதே மாதிரியே எவனாவது செஞ்சான்னா இவங்க ஒத்துக்குருவாங்களா? அது எவ்வளவு பெரிய கேவலம் உனக்கு. அப்ப அது தப்பு தானே. அப்ப நீ என்ன செய்ய வேண்டும், இதுல பெண்களை நாங்க தான் பாதுகாக்கிறோம். இதுல வேற பெண்ணடிமையை நாங்கள் ஒழிக்க வந்திருக்கிறோம், பெண்களை நாங்கள் பாதுகாக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் போடக்கூடியது ஒரு இரட்டை வேடம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, இதுக்கு சில பேர் பொடி பிடிச்சுக்கிட்டு என்ன செய்கின்றார்கள், இந்த ஹெச் ராஜான்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, இரண்டாவது இதுக்கு சில பேர் பொடி பிடிச்சுக்கிட்டு என்ன செய்கின்றார்கள், இந்த ஹெச் ராஜான்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, அவருடைய பேர் என்ன, ஆமாங்கிறேன் இல்லங்கிறேன், அவருடைய பேர் ஒரு நிமிஷத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாரு, ஆமாங்கிறேன்னு. என்னங்க இப்படி சொல்றீங்களே, இல்லங்கிறேன். என்னங்க இப்பதானங்க சொன்னீங்க, இல்லங்கிறேன், நான் சொல்லவே இல்லங்கிறேன்னு. என்னங்க இப்படி பேசுனது உண்மைதானங்க, ஆமாங்கிறேன், அப்புறம் எங்க மறுக்கிறீங்க, இல்லங்கிறேன், இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான் மாத்தி மாத்தி. இந்த ஆள் என்ன செய்யறான், இவன் இதை நியாயப்படுத்திக்கிட்டு அது இந்த அளவுக்கு திட்டி இருக்க கூடாது எப்படின்னு பாருங்க, அது பெண்மையை திட்டி இது பண்ணி இருக்க கூடாது, அதை நானும் கண்டிக்கிறேன். ஆனா இது சரியில்லை, இவங்க சொன்னது சரியில்லைன்ற மாதிரி அப்படி நியாயப்படுத்தி செய்திகளை போட்டு கடைசியில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா இஸ்லாத்தை தாக்குறாராம். யாரு, இந்த ஹெச் ராஜான்றவரு இஸ்லாத்தை தாக்குறாராம். எப்படி தாக்குறாரு, இந்த முகமது சமீன் சொல்லிட்டு இந்திய கிரிக்கெட் டீம்ல ஒரு ஆள் விளையாண்டுகிட்டு இருக்கான். முகமது சமீன் சொல்லிட்டு ஒரு முஸ்லீம். அவன் இந்த முகமது சமி என்ன செஞ்சிருக்கான், அவன் பொண்டாட்டியோட இருந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கான். பார்த்தா ஆபாசமான ஒரு முறையில ஒரு போட்டோ, அந்த இதெல்லாம் இல்லாம ஜாக்கெட்டு, பொம்பளை அடக்க ஒழுக்கமா ட்ரெஸ் போடணுமா இல்லையா, அசிங்கம் பிடிச்ச உள்ள அந்த உடல் உறுப்புகள்லாம் வெளியே தெரிகிற மாதிரி ஆபாசமான ஆடை அணிந்து தன்னுடைய மனைவியினுடைய போட்டோவை அவன் சேர்த்து அவன் பேஸ்புக்ல போறான். பாருங்க எந்த அளவுக்கு முஸ்லீமா இருந்துகிட்டு எவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னு பாருங்க. இப்படி போட்டோ போட்டவனையும் கடுமையான முறையில் அது விமர்சனம் ஆகும். இந்த மாதிரி இது இந்தியாப்பா, ஐரோப்பா கண்ட்ரில நீ வசிக்கல, ஐரோப்பா கண்ட்ரில தான் இந்த மாதிரிலாம் ஆபாச படம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ இருக்கிறது இந்திய நாட்டில் இருக்கிற என்று சொல்லி எல்லாரும் முஸ்லிம் சகோதரரும் திட்டுறாங்க. பொதுவாரியா ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தவனும் உள்ளவே திட்டுறான். அந்த கமெண்ட்ல கீழே போடுவாங்கல்ல, அந்த கமெண்ட்ல திட்டுறாங்க. உடனே இவர் வக்காலத்து வாங்குறாரு, என்னது ஹஜ் ராஜா களத்துல இறங்கிட்டாரு. இந்த மாதிரி முகமது சமி அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தெரியுமா, கொண்டாடி படத்தை இப்படி போட்டா நல்ல மனிதர் ஆயிடுவார் இவருக்கு, சரியா? இப்படிப்பட்ட ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அவரு, நாட்டுக்காக அர்ப்பணம் பண்ணி இருக்கிறாரு. அவர் போய் இந்த மத வெறியர்கள், பெண்ணடிமையை போதிக்கக்கூடிய இஸ்லாமிய வெறியர்கள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் இப்படி எல்லாம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்துல இன்னொரு ஒரு ஆபாச போட்ட வெளியிட்டு இருக்காரு அவரு. யாரு, சும்மா இருக்க மாட்டான் போல, கொஞ்சம் கொஞ்சமா அளவு குறைச்சு ஒவ்வொன்னா போட்டோ எடுத்து போடுறான். இது எங்க கொண்டே முடிய போகுதுன்னு தெரியல. இந்த திட்டினோம்னா இப்போ வேற இன்னொரு ஒரு ஆபாச போட்டோ போட்டிருக்கான். இப்ப மறுபடியும் ஏதாவது சொன்னாங்கன்னா மறுபடியும் ஒண்ணும் இல்லாம போடுவானா என்னன்னு தெரியல. இந்த அளவுக்கு கேடு கட்டத்தனமா ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்கலாம். அதை போக்கஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு அவர் பதிலடி கொடுக்கக்கூடியதில் இன்னொரு ஒரு போட்டோவை வெளியிட்டு இருக்கிறார். முதல்ல இந்த ஹெச் ராஜாவுக்கு சொல்லிக் கொள்கின்றோம், ஒழுக்கம் கலாச்சாரம் ஓடுதுன்னு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. இந்த இந்திய கலாச்சாரத்தை பத்தி எவன் அதிகமா பேசுறா? லவ்வர்ஸ் டேல போய் காதல் இருக்கிற அடிச்சு வெளுக்கிறது யாரு? இந்த மாதிரி ஆபாச ஆடை அணிய கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு வன்முறையை தூண்டுறவன் யாரு? ஓ ஆள் தானே செய்யற, ஓ ஆளுதான் போய் போட்டிருக்கிறான் இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடாதான்னு. அதை இஸ்லாத்துக்கு எதிராக திருப்பினான். எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு கொடூர புத்தின்னு பாருங்க. ஏன்னா இது ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தவனும் அப்படி சொல்லுவான். இதே இது ஹெச் ராஜாவுக்கு என்ன சொல்றோம், உன்னுடைய மனைவியினுடைய போட்டாவை இந்த மாதிரி நீ போட்டவை வை, நாங்க அதை கண்டிப்போமா இல்லையா? ஹெச் ராஜா உனக்கு என்ன பாச்சு, நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி உன் முன்னாடி போட்ட இப்படி போட்டன்னு கேட்போமா இல்லையா? எல்லாரும் கண்டிப்பார்கள், ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தவரும் கண்டிப்பார்கள். இதே தமிழிசை சவுந்தரராஜனே இருக்கட்டுமே, முகமது சமி முன்னாடி போட்ட ட்ரெஸ் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டு போஸ் கொடுத்தா நம்ம திட்ட மாட்டோமா? ஏங்க இந்த மாதிரி ஒரு பிஜேபியினுடைய தலைவியா இருந்துகிட்டு இப்படி ஆபாச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்போமா இல்லையா? அப்ப இது மதவெறியா? இது பெண்ணடிமைத்தனமா?
இதே ஹெச் ராஜாவுக்கு நம்ம அறைகோல் விடுக்கின்றோம். இதே திருப்பதி தேவஸ்தானத்துல போட்டார்களே சட்டம், என்ன சட்டம் போட்டார்கள்? ஆபாச ஆடை அணிந்து கொண்டு பெண்கள் திருப்பதி கோயிலுக்குள்ள உள்ளே நுழையக்கூடாது. அப்படி அவர்கள் நுழைவார்களே ஆனால் அவர்களை தேவசம் போர்டு அதிகாரிகள் தூக்கி வெளியே வீசுவார்கள் என்று போட்டார்களே. சொல்லு பார்ப்போம். மதவெறி என்று சொல்லு, அது பெண்ணடிமைத்தனம் என்று சொல்லு. மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில்ல பெண்கள் ஆபாச ஆடை அணிந்து உள்ளே வரக்கூடாது என்று போட்டார்களே சட்டம். சொல்வாரா? இது சொல்வாரா? இது போன்று இந்த மாதிரி வந்துகிட்டு பெண்ணடிமைத்தனத்தை கபாலீஸ்வரர் கோயில்ல போதிக்கின்றார் என்று சொல்வாயா? சொல்ல மாட்ட. இது அந்த சபரிமலைக்குள்ள பெண்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று போட்ட சட்டத்தை ஆதரித்தவர் தானே இந்த ஹெச் ராஜா. அது மத விஷயத்துல தலையிடக்கூடாது கோர்ட்டுலாம் என்று சொன்ன ஆள் பேசுறான். ஆபாச ஆடை அணிந்த முகமது சமி என்ற அவனுடைய பொண்டாட்டி ஆபாச ஆடை அணிந்ததை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இஸ்லாமிய மதவெறியர்கள் இப்படி வந்துகிட்டு இதை எதிர்க்கின்றார்கள். இதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும். நல்ல அடி கொடுங்கப்பா. நல்ல நாங்க என்ன செய்யறோம்? ஒழுக்கமான ஆடை தான் அணிய வேண்டும் என்று நாங்க சொல்றோம். இப்படிலாம் நீ அணியக்கூடாது. இந்த ஹெச் ராஜாக்கும் சொல்றோம், தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சொல்றோம். ஹெச் ராஜாவே, உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக, இவங்களை எல்லாம் ஒழுக்கமான ஆடை அணிய சொல்லிதான் இப்ப நாங்க சொல்லி உங்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்றோம். நீ இதுக்கு பதிலடி கொடுக்கணும். இப்ப நாளைக்கு கொடுப்பியா? என்னடா சொன்ன, என் முன்னாடிய ஒழுங்கான ஆடை அடிக்க சொல்றீங்க, நாங்க இப்ப பதிலடி கொடுக்கிறேன் பாரு. இத்தனாம் தேதி என்னுடைய மனைவியினுடைய ஆபாச போட்டோவை நான் வெளியிட போறேன் ஹெச் ராஜா சொல்லுவாரா? கேவலம் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட கேவலப்பட்ட வேலையை செய்வது இவர்களுக்கு என்னன்னா இஸ்லாத்தை எதிர்க்கணும், முஸ்லிம்களை எதிர்க்கணும். இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கக்கூடியவன, ஒழுக்க கேடை ஏற்படுத்தக்கூடியவனை தூக்கி பிடிக்க வேண்டும். அது எப்படி தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருக்குன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய கேவலம். இது ஒரு பக்கமா. இன்னொரு கிரிக்கெட் பிளேயர் விளையாண்டுகிட்டு இருந்தான், முகமது கைஃப்னு சொல்லிட்டு. முகமது கைஃப்னு ஏற்கனவே இந்தியா டீம்ல இருந்தான். அவன் என்ன செஞ்சிருக்கான்? காசை வாங்கிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சிருக்கான். யோகால சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரியனை வணங்குற மாதிரி போட்டு விட்டவனையும் நம்மளுக்கு போய் திட்டி இருக்கிறாங்க. தொழுகிற மாதிரி போட்டோ போடுறாங்க. ஏன்டா இப்படி சூரியனை வணங்குற மாதிரி போட்டோ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி செய்திகளை போட்டிருக்காங்களா? அதுக்கு இதே ஹெச் ராஜா இப்படி எல்லாம் மதவெறியோடு பேசலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.